பசங்க வைப்பு பயங்கரமா இருக்குது. Few hours later. மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. கடனா எப்போ ரெடி? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கோலி எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஆமா, நாங்க மாடு மேய்க்க போறோம். நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற. ஓவையா நல்லா இருக்கு. அண்ணி மேல சாயிருக்கு. நல்ல புசு புச்சுக்கா. இது என்ன என்னைக்குமே இல்லாத சிலுமிசமா இருக்கு. நான் இறங்கிக்கிறேன். நான் நடந்து கூட வந்துடுறேன் பாண்டி. நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தியா? நாளமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. கூட வரலடா அண்ணி. நல்ல புசுக்கு இந்த டெட்டி பேர் டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன பார்த்து எல்லாம் ஆடுங்க. ஓகே. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்களும் சிரிங்க, எல்லாரும் சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. அந்த பிள்ளைக்கு அதே ஆசை போல. இறங்கலாம். இந்த புடியா வேணா நீ அடிப்ப, வேணா நீ அடிப்ப. கொஞ்ச நேரம் பாட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஏப்பா ஒரு வயிற்றுல அப்புறமா இது பண்ணுவோம். அடிப்ப வேணா. குழந்தை பயப்படுது, வாய மூடா. A few hours later. அண்ணே, நீ ஒரு விஷயத்த நீ கவனிச்சியானே? நம்ம இன்ஸ்டா 360 வெளியில் எடுத்து வீடியோ எடுக்கும் போதெல்லாம் எல்லாரும் அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இங்கேருந்து நம்ம நோட் பண்ணுவோம் எத்தனை பேர் அப்படி பார்க்குறாங்கன்னு. ஓகேவா? என்ன இது? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி சொன்ன மாதிரி 2 கேங் வந்து நம்ம இன்ஸ்டா 360 கேமராவை பார்த்துட்டாங்க. அண்ணன் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வாச்சும் நம்பியிருப்பாங்க. போகிற வழியில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் பார்த்தோம்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. க்ளவுட்ஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சு. இன்னும் போக போக எத்தனை பேர் நம்மளோட இன்ஸ்டா 360 பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். என்ன தெரிகிறது? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அப்பா, எவ்வளோ பேர் இந்த இன்ஸ்டா 360 பார்க்குறாங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் இன்ஸ்டா 360 வாங்கி அது வெளியில் எடுத்துகிட்டே போகிறதில்ல. ஒரு 2-3 விளாக் தான் வந்து நம்ம இன்ஸ்டா 360 எடுத்து போட்டிருப்போம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே போகிறதில்ல. பட் கொடைக்கானல் போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்க, அடுத்து இன்னொரு கேங்க. அதுவும் எது மேலே ஏறி நின்னியாக பார்க்குறீங்க. குரங்க விட மோசமா தவிர இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. குமுதா செம்ம ஹாப்பியாக நாச்சு. அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்கு அப்படியே குளு குளுன்னு இருந்தது.
ஏன்னா வந்து இன்ஸ்டா 360 வாங்கி ஒரு தடவை கூட வெளியில் எடுத்துகிட்டு வந்ததே இல்லை. அண்ணா சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் 1.5 lakhs வாங்கி இருக்குது, அதை எப்பயாச்சும் நீ யூஸ் பண்ணுறியா, அதுலேருந்து வீடியோஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், எடிட்டிங் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அதை டச் பண்ணுறதே இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரியலி ஒர்த்து தான், செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கனைக்கு டிராஃபிக். ஏன்னா நாங்கள் போனது வந்து வீக்கெண்ட்ஸில் போனோம், சாட்டர்டே சண்டேல போயிட்டோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதுவும் கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 hour வந்து வெயில் அடிக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுடியாக இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா சாரெல்லாம் மழை பெய்யுது, அடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? சொல்ல போனால் நாங்கள் ஒரு 2 hours மேலே காருக்குள்ளேயே உட்காந்துருந்தோம். ஏன்னா வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு, டிராஃபிக்கு, எங்கேயும் போக முடியல, உள்ளக்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க, கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வீக் டேஸ்லேயே வந்து மோஸ்ட்லி வந்து பிளான் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. வீக் டேஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நிறைய இடத்துக்கு போய் பார்க்கவும் முடியாது. நாங்கள் குணா கேவ்ஸ்லாம் போகும்போது அங்கே அடித்து பிடிச்சிட்டு போய் நின்றுட்டு இருந்தோம், க்யூவில் நின்று போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரிலாம் இருந்தது. மோஸ்ட்லி வந்து கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே க்ரௌடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் இந்த ஒர்க்கிங் டேஸ்லலாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நார்மலாக போய்ட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வரலாம். பட் ஆனால் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக வந்து பைன் ஃபாரஸ்ட்டை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே வந்தோம். பின்னாடி எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு மட்டும் பாருங்கள். செம்ம டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இங்கேயே நாங்கள் காரில் நின்று எங்களோட பொறுமை இல்லாமல் தான் நாங்கள் இறங்கி நடந்து வர்றோம். அவங்களாம் காரில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். குணாகோவுக்கு இன்னமுமே வந்து சேரல. மணி கிட்டத்தட்ட 1:30 ஆகிடுச்சு. ஓடு, அப்போ வண்டிக்கு போங்க. ஓடு 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 ஓடு, வண்டிக்கு ஓடு. ஒடியா ஒடியா.